ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரோஸ் பிளான்ஸ் கேர் அண்ட் டிப்பு பற்றி. அதில் மெயினாக நம்ம போட்டிருந்தது ரோஸ் பிளான்ஸு எப்படி வாங்குறது, நம்ம வாங்கின ரோஸ் பிளான்ஸை எப்படி நம்ம பராமரிக்கிறது, அதே மாதிரி அதோட பட்டை கட் பண்ணால் எவ்வளோ புஷ்ஷாக வளரும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு விடக்கூடாது. பூக்கள் பூக்கிறது விட்டோன்னா அந்த பிளான்ட்டு புஷ்ஷாக மாறாது, குச்சியாகவே நிற்கும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அது என்னோடய வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ரோஸ் பிளான்ஸு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பட்ஸில் இருந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதோட க்ரோத் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் 3 இலை விட்டு கட் பண்ணுறதாயிட்டு. ஆனால் அந்த மாதிரி கட் பண்ணாலும் அதுலேருந்து புதிய தளிர்கள் வரும். ஏன் அந்த மாதிரி கட் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன்னா, இப்போ சின்ன ஒரு பிளான் நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம அதில் ஒரு 2 பிரான்ச்சஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும். அதுலேயும் நம்ம போயிட்டு 3 இலை விட்டு கட் பண்ணோன்னா அது சின்னசாக மாறிடும். அதுலேருந்து ஒரே ஒரு பிரான்ச்சு தான் வரும். அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சில் இருந்து இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வரும். அதுலேயும் அப்படி கட் பண்ணி தான் நம்மளால க்ரோ பண்ண முடியும். இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, இப்போ சின்னஸ்லேயே ஒரு மொட்டு வரும், அந்த மொட்டை கிள்ளி விட பக்கத்தில் ஒரு சின்னசாக ஒரு இது வரும், தளர்ப்புகள் வரும். அது நம்ம மொட்டை கிள்ளுற இடத்துல ஒரு தளர்ப்புகள், அந்த மாதிரி அது அப்புறம் கொஞ்சம் புஷ்ஷாக இருக்கும். அதுலேயே எகெயின் மொட்டுக்கள் வரும், அதே நம்ம கிள்ளி விட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு பிளான்ட்டே நம்மளுக்கு இவ்வளோ புஷ்ஷாக பார்க்க முடியும். பாருங்கள், இது ஒரு 3 மந்தான ஒரு பிளான்ட்டான பாருங்கள். அதோட ஒரு பிரான்ச்சில் எவ்வளவு புஷ்ஷாக நான் அதுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். அது கூட தண்டுகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்ன பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு மொட்டு விட்டுருக்குறேன், ஏன்னா நான் அது இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அது கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. நான் அதனால் அதை பட்டை நுள்ளாமல் அப்படியே விட்டுருக்குறேன். எப்போவுமே நம்ம பட்டை நுள்ளிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு புதிய பிரான்ச்சஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம இந்த டைம் நம்ம பட்டை நுள்ளி விட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பூக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அந்த பூவை நம்ம சிலவங்க பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லாதவங்க கிள்ளி கீழே போட்டுருவாங்க. அதை நம்ம அதுக்கே உரமாக கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதுலேருந்து எடுக்கிற நான் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அதனால நாங்கள் அதிலேயே போட்டுடுவோம். அப்புறம் எனக்கு பாருங்கள், நான் கிள்ளின இடத்துலேருந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்மளோட பன்னீர் ரோஸா. இந்த பன்னீர் ரோஸா எப்போவுமே இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது ஸ்பைடர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. நான் என்னென்னா அந்த இடத்துல வச்சு நான் கிள்ளி விட்டுருவேன். நான் என்னோடய கையிலே கிள்ளி விட்டுருவேன். எப்படி ரோஜா பிளான்ட்னாலே ரொம்பவே டீப்பான வேர் இருக்காது, அதை கட் பண்ணுற முறையில் தான் அதுக்கு நியூவாக க்ரோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதை கிள்ளி விட்டுட்டு அதில் புதிய தளிர்கள் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன மெயின் ப்ராப்ளம்னா, நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்கும். நம்ம இது ஒரு ஃபீடர், எப்போவுமே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபீட் பண்ணுறதுக்கு பொறுத்து தான் இதோட பூக்களும் இதோட க்ரோவிங் இருக்கும். செகண்ட் திங்னா, இதில் எப்போவுமே அஃபெக்டாக இருக்குது. நாட்டு ரோஜா மட்டும்தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், இல்லைன்னா பட் ரோஜாஸ் எப்போவுமே அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு தேவையான உரங்கள் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதே மாதிரி புஷ்ஷாக சூப்பராக நிறைய ரோஸ் பிளான்ஸ் வளர்க்க முடியும். பாருங்கள், அந்த ஒரு சின்ன நான் சொன்னேன் இல்லையா, அந்த பட்டு நுள்ளி விட்ட இடத்துல பக்கத்தில் ஒரு பிரான்ச் வருது, அதுலேயும் ஒரு பிரான்ச் வரும் பாருங்கள். அந்த மாதிரி வந்த பிரான்ச்சை காட்டுறேன். ஒரு சின்ன ரோஜை நம்ம கிள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த ஒரு பிரான்ச்சில் எவ்வளவு பிரான்ச்சஸ் புதிய சின்ன பிரான்ச்சஸ் வந்திருக்குன்னு தெரியும். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பிரான்ச்சஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த பட்ஸை நுள்ளி விடும் பொழுது அந்த செடிக்கு தெரியும், இனி நான் அடுத்து நெக்ஸ்ட்டு பூக்கிறதுன்னா எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் விட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இருக்கிற பூவை அதுலேயே அது கவனம் செலுத்திகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது, நம்ம கொடுக்குற உணவை அது எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு பூவாக தருது. ஸோ அது ஒரு டைம் நம்மளுக்கு பூவை அதுக்கு கொடுக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கிள்ளி விடலாம். ஏன்னா அதுக்கும் அந்த திங்கிங் வரணும், நான் பூக்கணும்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அது மற்ற பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கும். பாருங்கள், இது ஒரு நம்மளுக்கு ஒரு கிளைம்பர் ரோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது என்ன சொல்கிறது, 5 பெட்ரல் ரோஸு. ஆனால் தெரியல இது கிளைம்பரான்னு சொல்லிட்டு. இது மாதிரி கொடி மாதிரி போயிட்டு தான் இருக்குது, ஆனால் அவ்வளோவா என்ன ஆக்டிவ் இல்லாத மாதிரி அப்படியே இருக்குது. அதனால் கட் பண்ணாமல் விட்டுருக்குறேன். அது ஆக்சுவலாக கொடியாக போகுதா இல்லை நம்மளுக்கு நார்மல் ரோஸான்னு சொல்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நம்மளுக்கு புஷ்ஷாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டா நான் கிள்ளி விட்டுட்டே இருக்கேன். அதே மாதிரி தான் இதோட தாய் இலைகள் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பழசு இலைகள், அதையும் நான் கட் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். அதுலேயும் புதிய பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, நான் கிள்ளி விட்ட அந்த இதுலேயும் புதிய ஒரு முளைப்பு வந்திருக்கு, பக்கத்தில் ஒரு முளைப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் புஷ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.